ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின் என்ற ஆப்ஷன் கேட்கோங்க. அந்த ஜாயின் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ லோ பட்ஜெட் வீடியோ நான் எப்பப்போலாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறனோ போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதுக்கு தான் நான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ மறக்காமல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாயின்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து லேண்டு வாங்கணும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 4.25 ஏக்கர் புஞ்சை இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வித் கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸோட, ரோட் டச்லேயே பார்த்தீங்கன்னா அதுவும் வித் மரங்களோட, தென்னை மரம், மாமரம், வாழை மரம், கொய்யா மரம் எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு புஞ்ச லேண்டு. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு, நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை குறைந்த விலையில் ஒரு லோ பட்ஜெட் லேண்டாக பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷமாக லேண்ட் தேடிட்டுருக்கீங்க. பட் ஆனால் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அவ்வளோ வேணாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு நல்ல கிளியர், நல்ல ஒரு சூப்பரான லேண்டாக உங்களுக்கு கிளியர் டாக்குமெண்ட்டோட கரெக்டான லேண்டாக உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோங்க, வாங்கி கொடுக்குறோம். அதுவும் குறைந்த விலையில் நம்ம வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரிங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. ஃபைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சையில் தாங்க வரும். லேண்ட் இருக்கக்கூடிய டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டுங்க. நல்ல சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு. ரெட் சாயிலான மண்ணு தான். மேபி வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மண் வந்து சாயில், ரெட் சாயில் வந்து கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து நேரடியாக பாருங்கள். என்னோடய ஃபோன் வந்து அந்த மதியானம் ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணதுனால அந்த மண்ணோட தன்மை, கலர் வந்து உங்களுக்கு ரெட்டிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. பட் ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண் வந்து நல்ல சூப்பரான மண், ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டு. சைன் போர்டு லீகலாரும் ஒரே ஒருத்தர் தாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் லேண்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக வந்து பேசிக்கலாங்க. லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. 35 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து
ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே அந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். டோட்டல் ஏரியா, டோட்டல் பவுண்ட்ரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து பரப்பளவு 4 ஏக்கர் 23 சென்ட் இருக்குங்க. 4.25 ஏக்கர் கிட்ட இருக்குது உங்களுக்கு. வித் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. லேண்டை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. அதுவும் வித்து 5 HP மோட்டரோட 5 HP 5 HP மோட்டரோட வெள்ளு வித் ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குங்க. இலவச மின்சாரம் இருக்குது. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 தென்னை மரம் இருக்குங்க. எல்லாமே நல்ல நாட்டு தென்னை மரம் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மரம். 8, 9, 10 கிட்ட பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. வாழை மரமே பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35, 40 மரத்துக்கு மேலே இருக்குங்க. 40, 45 வாழை மரத்துக்கு மேலே இருக்குது. தென்னை மரம், கொய்யா மரம், தேக்கு மரம், எலுமிச்சை மரம், மாமரம் எல்லாமே வச்சுருக்காங்க. வித் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து நெல் போட்டிருக்காங்க, தர்பூசணி எல்லாம் பயிரும் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. இந்த லேண்டை வந்து நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணை நிலம், விவசாய நிலம், அப்படி இல்லை மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, அது மாதிரி பண்ணை நிலமாக வைக்க போகிறீங்க, ஷெட்டு போட்டு ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு, இல்லை மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, எல்லாத்துக்கும் இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க. தென்னை மரமாகட்டும், மாமரமாகட்டும், கொய்யா மரம் எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க உங்களுக்கு காய்ச்சிட்ருக்கு. வெள்ளு ஃப்ரீ இபி சர்வீஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே ஒரு தொட்டியும் இருக்குங்க. பம்ப் செட்டு வித்து தொட்டி, தண்ணி நம்ம குளிக்கிற தொட்டி வித் பம்ப் செட்டு, மோட்டார், ஷெட்டோடு இருக்குங்க. செட்டு, பம்ப் செட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம ஸ்டேட் பைபாஸ்லேருந்து இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர், 100 மீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தாங்க வரும். 15 கிலோமீட்டர்லேயே NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 4-4.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன், பஜார், சிட்டி இருக்குங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், RT ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். 100 மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் போர் ரூட் இருக்குங்க. எனி டைம் பஸ் போர் ரூட்டு. ஒரு 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. நல்ல பெரிய வில்லேஜ் உங்களுக்கு 300 மீட்டர்லேயே இருக்குது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த லேண்டில் வந்து நீங்கள் தனியாக வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. ஏன்னா பக்கத்துலேயே ஒரு 300-350 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல நீர்வளமான லேண்டுங்க. தண்ணி வந்து நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்ல நீர்வளமான லேண்டு. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மண்ணுங்க. புஞ்சை மண், இயற்கை முறை விவசாயம் மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க. எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே போட மாட்டாங்க. இயற்கை முறையில் தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் வாங்க. ஓகேனா நம்ம டேரெக்ட் நீங்கள் லேண்டு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்பயே கூட பேசிக்கலாங்க. லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 45,000 ரூபா, ஒரு ஏக்கர் வந்து 45 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்லேருந்து கம்மி ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நேரடியாக சைட் விசிட் வாங்க. நீங்கள் இடம் பார்த்துட்டு ஓகேனா நான் டேரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் தரேன். டேரெக்ட் ஓனர்கிட்டயே நம்ம சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேன். பட் ஆனால் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 45,000, ஒரு ஏக்கர் வந்து 45 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. ஏன் இந்த பட்ஜெட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ்ன்னு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். NH பைபாஸும் பக்கத்துலேயே இருக்குது. கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. புஞ்ச லேண்டு, அதுவும் வித் மரங்களோடு இருக்குது. வில்லேஜ் நியர்பைலே இருக்குது. பஸ் போர் ரூட்லாம் நியர்பைலே இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு தான். மார்க்கெட் ப்ரைஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க நேரடியாக பார்த்துட்டு ஓகேனா என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ பேசி வாங்கி தரேங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், மேல்மருவத்தூரில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. ஜஸ்ட் மருவத்தூர்லாம் ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நீங்கள் ரீச் ஆகிடலாம். நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்பி சொல்கிறேங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூரில் தான் லேண்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் எடுக்கலாம்.